ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இப்பொழுது நான் தொடர்கின்றேன். விபாகம் 16 தமிழில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பதம் பதமாக மொழிபெயர்த்தல் பார்க்கலாம். அச்சுத பிரதித பிராணஹ பிராணதோ வாசவானுஜஹ அபாம் நிதிரதிஷ்டானம் அப்ரமத்த பிரதிஷ்டிதஹ ஸ்கந்த ஸ்கந்ததரோ துர்யோ வரதோ வாயுவாஹனஹ வாசுதேவோ ப்ருஹத் பானுர் ஆதிதேவ புரந்தரஹ அசோகஸ்தாரணஸ்தாரர் ஷூரர் ஷௌரிர்ஜனேஸ்வரஹ அனுகூல சதாவர்த்த பத்மீ பத்மநிபேக்ஷணஹ பத்மநாபோரவிந்தாட்ச பத்மகர்ப்ப ஷரீரபிருது மஹர்திருத்தோ விருத்தாத்மா மகாக்ஷோ கருடத்வஜஹ அதுலசுரபோ பீமோ சமயஜ்ஞோ ஹவிர்ஹரிஹி சர்வலக்ஷணலக்ஷண்யோ லக்ஷ்மீவான் சமிதிஜ்ஞயः விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ ஹேதுர்தாமோதரः சஹः மஹீதரோ மகாபாகோ வேகவான மிதாசனஹ. ஸோ இத்துடன் நம்ம இந்த பாகத்தை நம்ம முடிக்கலாம், பார்க்கலாம். முதல்ல அவர் எப்படி இதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்று அச்சுத பிரதிதஹ பிராணஹ. சுதங்கிறது சம்ஸ்கிருதத்தில் என்னன்னா, அச்சுதம் ஆயிடுச்சுன்னா தொலைஞ்சு விட்டது, மறைந்து விட்டான், ஓடி போயிட்டான் அப்படிம்பார்கள். சுத அப்படிம்பா, திருட்டு பண்ணிட்டான் அப்படிம்பாங்க. அதாவது கண்ணில் காணாமல் மறைந்து விட்டான்னு வச்சுக்கலாம். அச்சுதங்கிறது நான் சொன்ன மாதிரி ஹலாதி பிரத்ய, இந்த சம்ஸ்கிருத மாணவர்கள் இருக்கலாம், ஹலாதி அஜாதி ஹலாதின்னு இருக்கு. வந்தோன்னா எதிர்மறை அர்த்தம், அது இந்த வெஞ்சனத்துக்கு வரும். ஸ்வரங்களுக்கெல்லாம் அன்னு வரும். ஸோ அச்சுதக சா வரத்தினால அச்சுதக, மறைய முடியாதவன். அவன் அவ்வளவு சீக்கிரம் அச்சுதன்னா நிரந்தரமானவன், கண்ணுக்கு தெரியாமல் ஓடி போற பயந்தாங்குழி அல்ல, திருடன் அல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. திருடன் அல்ல விட சொல்றது மறையக்கூடியவன் அல்ல, மறையக்கூடியவனும் மறையக்கூடியவனும் அல்லவும். ஸோ அச்சுதக, அவனுக்கு ஒன்றும் அவங்கிட்ட இருந்து தொலையாது, தொலைந்து போகாது. சுதங்கிறது சாதாரணமா சுதம் பகவதி, இந்த கை காணாமல் போயிடுத்து, என் பர்ஸு காணாமல் போயிடுத்தும்பா, சியூத்தம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சூத்தம் பகவத்தின்னு சம்ஸ்கிருத சம்பாஷண சம்ஸ்கிருதத்தில். அச்சுதக பிரதிதக, எல்லாருக்கும் தெரிஞ்சவன், இஸ் வெல் நோன். பிரதிதக, எல்லா இடத்துலையும் நிற்கப்பட்டவன், ஸ்திரமா நிற்கப்பட்டவன், எல்லாருக்கும் காணக்கூடியவன், பிரதித்தவன், பெயர் உள்ளவன் அப்படின்னு சொல்றார். பிரதிதக அச்சுத பிரதிதக பிராணக, பிராணம் நம்மளுடைய உயிர். அச்சுத பிரதிதக பிராணக பிராணதோ, பிராணதோ பிராணதக அப்படின்னு பிரிச்சு எடுக்கணும். பிராணதக வாசவானுஜக. பிராணதக, பிராணக மட்டும் இல்ல, பிராணம் மட்டும் இல்ல, பிராணத்தை கொடுக்கப்பட்டவன், பிராணதகமும் அவன் தான். வாசவக அனுஜக. வாசவ இந்திரனுடைய உடன் சகோதரர்னு சொல்லலாம். வாசு வாசவகெல்லாம், வாசுங்கிறது எப்போதுமே தனத்தை குறிக்கப்பட்டதுன்னா, தனங்கிறது வெறும் தங்க நாணயங்கள் மட்டுமல்ல. மகிழ்ச்சி ஒரு தனம், மற்றவர்களுக்கு உதவி செய்வது தனம், நல்ல குணம் ஒரு தனம், அப்பா அம்மாவை பெற்றோர்களை வயது காலத்தில் அவர்களை கவனித்துக் கொள்வது ஒரு தனம். இதெல்லாம் தனம்தான். மகிழ்ச்சி, நேர்மையா இருக்கிறது ஒரு தனம், பொய் சொல்லாய்மை ஒரு தனம், உண்மையை பேசுவது ஒரு தனம். அந்த மாதிரி வாசவக அவன் தான். அனுஜக, அனுஜகங்கிறது தம்பி, அக்ரஜகங்கிறது அண்ணா. அப்போ வாசவ இந்திரனுடைய தம்பி, உபேந்திரன் இருக்கான், இந்திரனுடைய அண்ணன் பேரு, அப்படியும் வைத்தலாம். பட் அப்படி நான் சொல்றதுக்கு நான் விருப்பப்படல. வாசவக அனுஜகனா பகவான் தம்பியா கூட இருக்கார், வெல்த்துக்கு, அதாவது தனத்துக்கு கூட அவர் கீழே கூட இருக்கார். அதனால அவர் தான் எல்லாம் அப்படின்னு இல்லை. அதான் அதோடைய மகத்துவம். சாதாரண ஏழையாகவும் இருக்காருன்னு அப்படி சொல்லல. அந்த அடிப்படையில நம்ம நினைத்து பார்க்கலாம். பெரிய அக்ரஜக, எல்லாத்துக்கும் ஆகான்னு அப்படி பெருமைப்பட்டக்கூடிய ஆளும் மட்டும் இல்ல. அனுஜக இப்படி வாமனன் அவதாரம் எடுத்துட்டு அப்படி பண்ணார் இல்லையா, அதை குறிக்கிறது அது. அதனால அவர் ரொம்ப சாது வாகு இருக்கப்பட்டவர், ரொம்ப ஏழ்மையின் எண்ணங்களை கொண்டவர் அப்படின்னு அர்த்தத்தில் தான் அந்த அனுஜகன்னு போட்டிருக்கா. வாசவக தனத்தினுடைய தம்பின்னு போட்டிருக்கா, தனந்தான் பெருசுன்னு அந்த மாதிரி இல்லை. ஸோ வாசவ அனுஜக.
அச்சுத பிரதிதः பிராணः பிராணதோ வாசவானுஜः அபாம் நிதிர் அதிஷ்டானம் அப்ரமத்த பிரதிஷ்டிதः. அபாம் நிதி, அபாம் ஆபகங்கிறது சாதாரணமாக சம்ஸ்கிருதத்தில் மழை, நீர் தண்ணி எல்லாம் இருக்கும். அபாம் நிதிங்கிறது கடல், பார்க்கடல். இந்த நிதிங்கிறது பொக்கிஷம். ஆப்பகலேருந்து வருது இந்த அப்பாம். அப்பாம் வந்து மழை, அதாவது வெள்ளத்தின் பொக்கிஷங்கிறது கடல் தானே, பார்க்கடல். ஸோ அப்பாம் நிதிங்கிறது பார்க்கடல். அப்பாம் நிதியோட அடிஸ்தானம் அவர் தான். அப்பாம் நிதிர் அடிஸ்தானம் அவர் தான். அதிஸ்தானம் தா வந்துடுவாங்க, டாப்பு. அதோடைய மூலம் அவர் தான். அபாம் நிதிர் அதிஷ்டானம் அப்ரமத்தக பிரதிஷ்டித. அது அப்ரமத்தக, மத்தங்கிறது யோசிக்காம என்ன தோணா பேசுவான், ஒரு மதம் பிடிச்ச மாதிரி பேசுவான். தாட்லெஸ்னஸ் ஆங்கிலத்தில் சொல்லலாம். கேர் எடுக்க மாட்டான், கவனிக்க மாட்டான். ஆனா வந்துடுத்து. இந்த பிரா வந்து உபசர்க்கம். ரொம்ப பிரமத்தகனா ரொம்ப மூளைய பிரயோகம் பண்ணாதவன், ஒன்றுத்துக்கும் கவலைப்பட மாட்டான், ஒன்றுத்தையும் கவனிப்பா செய்ய மாட்டான், கவனிப்பு இல்லாதவன் பிரமத்தம். வந்துட்டா நேர்மறை அர்த்தம். அவர் எல்லாத்தையும் கவனிப்போடு எதையும் அவர் விஷயத்தையும் நுணுக்கமாக சூக்ஷ்மமாக துல்லியமாக பார்க்கக்கூடியவன் அர்த்தத்தில் வருது. அப்பிரமத்தக இதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணவர். பிரதிஷ்டிதக, பிரதிஷ்டன ஸ்தாபனம் பண்றது, நிர்ணயம் பண்றது. நல்ல என்ன சொல்லுவாங்க, அடிப்படை ஆஸ்தானம் சொல்லுவாங்க, இந்த ஃபவுண்டேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அடிஸ்தானம் வாங்க. இதெல்லாம் பண்ணினவர் அவர் தான். அப்புறமத்தக அந்த மாதிரி காரியங்களை, நிறைய இமோஷன்ஸ், பகவானுடைய குணாதிசயங்களும் அவருடைய குணங்களையும் நிறைய சொல்லுவார். நிறைய இடத்துல அதிலெல்லாம் இருக்காருன்னு. வெறும் கல்லிலையும் மண்ணிலையும் மனுஷ உடம்புலையும் ஆகாசத்திலையும் மழையிலையும் நீரிலும் இல்லை, பார்க்க முடியாதவை. நம்மளால் மின்சாரம் பார்க்க முடியாது, அது அனுபவிக்க தான் முடியும். அது மாதிரி நம்முடைய கோபம் அனுபவிக்க தான் பண்ணலாம். மற்ற கோபத்தின் உள்ள போய் அதுக்கு எப்படி நோண்ட முடியாது. ஏன்னா அது வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு பொருள் அல்ல. சுபாவத்தினால் வெளிப்படையினால் தெரியக்கூடிய, அனுபவத்தினால் வரக்கூடிய சில பொருள்கள் இருக்கின்றன. டான்ஜிபிள், இன்டான்ஜிபிள். அப்ரமர்த்த பிரதிஷ்டிதக ஸ்கந்த ஸ்கந்ததரோ துர்யோ வரதோ வாயுவாகனஹ. ஸ்கந்தகங்கிறது முருகன் சொல்லுவாங்க, ஸ்கந்த புராணம், ஸ்கந்தான். ஆனா ஸ்கந்தகங்கிறது சம்ஸ்கிருதத்துல ஆழ்ந்த அர்த்தம் என்னன்னா, ஒரு ராஜகுமாரன். ஆனா அவன் வந்து ஒரு வீர ராஜகுமாரன். ஒரு ராஜகுமாரங்கிற சாதாரணமா ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு, இருக்கையில் அமர்ந்து கொண்டு அரியாசனம் செய்வது அல்ல. அவன் நல்ல வெற்றிகளை காண்பதற்காக உற்சாகத்தை மேற்கொண்டவன். போர் வெற்றிகள், ஆட்சியின் வெற்றி, அந்த மாதிரி ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஏக்கம் அவனுள் இருக்கும். சாதாரண ராஜகுமாரன், வீர ராஜகுமாரன். அதான் அவனுக்கு தான் ஸ்கந்தகன்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். ஸ்கந்தக ஸ்கந்ததரோ துர்யோ. துர்யோனா லீடர், சேனாதிபதி, தலைவர், மின் செல் கூடியவர், முன் செல் கூடியவர், மின்னல் வேகத்தில் செல் கூடியவர், எல்லாரையும் இழுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர், எல்லாருக்கும் தலைவனாக விளங்குபவர், சேனைக்கு அதிபதியாக வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் முன்னின்று செய்யக்கூடியவர். அதான் தியவும்பாங்க, துர்யகம்பாங்க. அப்போ அபாம் நிதி அதிஷ்டானாம் அப்ரமர்த்த பிரதிஷ்டிதக ஸ்கந்த ஸ்கந்ததரக துர்யக. அவர் தான் அந்த தலைவர். இந்த ஸ்கந்தனுக்கும் ஸ்கந்ததரக, அந்த வீரத்தை கொடுக்கப்பட்டவனாக இருக்கார். அவர் வெறும் ஸ்கந்தக மட்டுமில்ல, ஸ்கந்ததரக. உங்களுக்கும் அந்த ராஜகுமாரனுடைய குணாதிசயங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வீர ராஜகுமாரனுடைய, அவர் ராஜகுமாரன் மட்டுமல்ல, அந்த அவங்களுடைய குணங்களை மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடியவர் ஸ்கந்ததரக துர்யக. அது எல்லாமே அவர் தான் லீடர், தலைவர். ஸ்கந்தோ ஸ்கந்ததரோ துர்யோ வரதோ வாயுவாகனக. வரதக வரம் தருபவர், வரம் நல்ல வரம், வரம் தருபவர் வரதக. வரதோ வாயுவாகனக. வாகனங்கிறது நமக்கு தெரியும், நம்ம காரு இதெல்லாம் சொல்லிக்கின்றோம். கார் யானம், பஸ் யானம், ஸ்கூட்டர் யானம்னு. யானங்கிறது கொண்டு செல்லக்கூடியவை, வாகனங்கிறது எல்லாரையும் கேரிஸ். வஹ் தாத்து.
வாயு வாகனங்கிறது பறவைகளை குறிக்கிறதா அப்ளைட் மீனிங் சொல்லலாம். நம்ம குறிக்கக்கூடிய அர்த்தங்கள்ல வாயுவை கூட அவர் வாகனமாக எடுத்து செல்லக்கூடியவர்னு ஒரு அர்த்தத்தை தான் நம்ம பார்க்கணும், ஆழ்ந்த அர்த்தம். பறவைகளை இதெல்லாம் வாயு வாகனம், அவனுக்கு பேரே வாயு வாகனம்னா பறவைகள்லாம் வாயு வாகனன் அப்படி இப்படிலாம் ஒரு விதவிதமான அர்த்தங்கள் வரும். வாயுவை வாகனமாக, வாயுவை தன்னுடைய வாகனத்தின் மூலமாக வாயுவை எடுத்து செல்லக்கூடியவன். அப்படி என்றால் அந்த வாயுக்கே சக்தி கொடுக்கக்கூடியவன் அவன் தான். அந்த வாயு அசைந்தால்தான் வாயுக்கு சக்தி வரும். வாயுங்கிறது அசையக்கூடிய வாயும் அசையாத வாயும் இருக்கு, அங்கே நிற்கும் சில மேகங்கள்லாம். அதற்கு சக்தி கொடுக்கணும். அந்த சக்தியுடையவனும் அந்த வாகனமும் அவன் தான். இந்த வாயுவையே காற்றை வாகனமாக எடுத்து செல்லக்கூடியவன் என்ற அர்த்தத்தில் நான் சொல்றேன். வாகன அவன் தான். அவருடைய வாகனம் கழுகு தான். அவருடைய கழுகு வைனத்தையன்னு பேரு. கழுகு பகவானுடைய மகாவிஷ்ணுடைய வாயு வாகன வாசுதேவோ பிருகத் பானுர் ஆதிதேவ புரந்தரக. வாசுதேவக வசுக்களுக்கெல்லாம் தேவக வாசுதேவக, அதுதான் அர்த்தம். வசுன்னு 8 வசு, வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் சொல்லுவா வேதங்கள்ல. இந்திரனுக்கு தான் மதிப்பு அந்த காலங்கள்ல. வசுதேவோ, அதாவது வாசுதேவோ, அவர் வசுக்களுக்கெல்லாம் தேவன் தான், அவர் தான் கடவுள். இந்திரன் கூட இல்ல, வசுக்களுக்கு அவர் தான் கடவுள்னு சொல்றாங்க இங்கே சாஸ்திரநாமத்துல. வசுதேவோ பிருகத் பானுர். பிருகங்கிறது பிருகத் உங்களுக்கு தெரியும், பெரிசுன்னு அர்த்தம். பிருகத்துனா பெருசு, பெரிதல், பெரியது. பானுஹு சூரியன், சூரியன்ல அவன் தான் பிக்கஸ்ட். பிருகத் பானுஹு பெரிய சூரியன். ஆதிதேவன் வசுதேவோ பிருகத் பானுர் ஆதிதேவ புரந்தரக. இந்த புரந்தரக, புறம் வந்து புறத்தக பிருஷ்டத்தகலாம் சம்ஸ்கிருதம் சொல்லுவான். ஃப்ரண்ட் பேக். புறங்கிறது ஃப்ரண்ட், அந்தகங்கிறது உள்ள. இப்போ எவன் ஒருத்தன் உள்ள போறானோ, வெளியில இருந்து உள்ள போறானோ, அவன் சரியா பார்த்தா சாமானிய சம்ஸ்கிருதத்தில் புரந்தரன்னாக்கா திருடன் கூட அர்த்தமாகலாம். ஆனா எங்கேயும் நுழையக்கூடிய சக்தியுடைய புரந்தரன் அவன். அதனால்தான் நிறைய முனிகரெல்லாம் அவர்கள் பேரே புரந்தரதாசர். மகாவிஷ்ணு புரந்தரர் ஆனத்தினால அவருக்கு தாசனாக நாங்க வழங்குறோம் அப்படின்னு சொல்ற அர்த்தத்துல புரந்தரதாசர்னு மகா பெரிய பண்டிதர்கள்லாம் இருந்திருக்காங்க. இப்போ புரந்தரக அவருக்கு எந்த அந்த புறத்துக்கு போகக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு. உங்க மனசுக்குள்ள போலாம், அணுக்குள்ள போலாம். அதான் விஷ்ணு. அதனால இந்த புரந்தரகன் அந்த வார்த்தையை சாதாரணமா நினைக்காதீங்க. எந்த அணு அவர் அந்த புறத்துக்கு போகலாம், வெளியிலிருந்து அந்த புறத்துக்கு போகலான்னு சொல்றதுல அர்த்தம் சொல்ல. வாசுதேவோ ஆதிதேவ புரந்தரக அசோக ஸ்தாரணஸ்தாரர் சூரர் ஷௌரிர் ஜனேஸ்வரக. அசோக சோகம் இல்லாதவர். அசோக சோகங்கிறது துக்கம், சோகம் தமிழ்ல சொல்றோம். அசோகங்கிறது துக்கம் இல்லாய்மை, எதிர்மறை அர்த்தம். அவ்வளவுதான். போட்டாச்சுன்னா அசோக ஸ்தாரணக, அதை நீந்தக்கூடியவன் அர்த்தம். உங்களை நீந்த வைப்பவன் தாரணக. தாரணஸ்தாரக அவனும் நீந்துபவன். சோகத்தை, நம் சோகத்தை நம்மை கொண்டு நீந்த வைக்கப்பட்டவனும் நீந்துபவனும் அசோக ஸ்தாரணஸ்தாரக. அவன் ரெண்டும் அவர் தான். கைப்பிடியாகவும் வருவான், அவரும் நீந்தி கொடுப்பார் உங்களுக்காக. உங்களையும் கூட்டிட்டு செல்வார், உங்களுக்கு சொல்லியும் கொடுப்பார் எப்படி சோகங்களை நீங்க நீந்தி செல்ல வேண்டும் என்று. அசோக ஸ்தாரணக தாரக. தாரக இஸ் ஸ்விம்மர். தரணங்கிறது சம்ஸ்கிருதத்தில் ஸ்விம்மிங் அர்த்தம். கிராசிங், நீந்துறது, கடந்து செல்லுதல், கிராசிங். அது ரெண்டுத்துக்கும் யூஸ் அந்த பதத்தை உபயோகப்படுத்தலாம். ஸோ தாரணக, தரணக, தாரணக அவ்வளவுதான். நம்மை நீந்த வைக்கப்பட்டவனும் அந்த தாரக, அந்த நீந்துபவன் அவன் தான். தாராங்கிறது நட்சத்திரம், அது வேற. அசோகஸ்தாரணஸ்தாரர் சூரர் ஷௌரீர் ஜனேஸ்வரக. சூரக ஷௌரீர். சூரகங்கிறது சூரம்பா அப்படின்னு நம்ம தமிழ்ல சாதாரணமா சொல்லக்கூடியதான். பெரிய தேவன் தான் சூரக, அசூரக. ஆனா எல்லாத்துலயும் வெற்றியுடையவன் சூரன். ஷௌரீர் நல்ல தைரியம். தைரியேன ஷௌரியேன யுத்தம் கரோத்தும்பாங்க. பாசிட்டிவா நன்மை நடக்கும், பயப்படாம தைரியமா வென்று விடும் நம்பிக்கையில, எதற்கும் பயம், அஞ்சா நெஞ்சன். அதுதான் சூரர் ஷௌரீர். ஜனங்களுடைய ஈஸ்வரன். ஜனானாம் ஈஸ்வரன், ஜனஸ்ய ஈஸ்வரன். யாரு? மகாவிஷ்ணு தான் நம்மளுடைய எல்லாம் ஈஸ்வரன். அதாவது இதனுடைய அர்த்தம் எப்படி வரணும் தனித்தனியா நீங்க அப்படி எடுத்துக்கலாம். பட் அர்த்தத்தை நீங்களே புரிஞ்சுக்கலாம். சூரகம் அவர் தரார், தைரியத்தையும் அவர் தரார்,
ஜனங்களுடைய ஈஸ்வரன் அவர் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் நீங்க எப்படி வேணா நீங்க அந்த பதத்துடைய அர்த்தம் நான் சொல்லிட்டேன், நீங்க அதை எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். அவர் அப்படி எல்லாத்துலயும் இருக்காருன்னு அர்த்தம். உங்களுக்கு தைரியம் தரத்துலயும் அவர் இருக்காருன்னு சொல்றார். சோகத்தை தாண்ட வைக்கக்கூடியவரும் அவர் தான், சோகத்தை தாண்டக்கூடியவரும் அவர் தான். உங்களையும் தாண்ட வைப்பார், அவரும் தாண்டுவார், உங்களுக்கு தாண்டி காட்டி கொடுப்பார். அசோக. அப்புறம் அனுகூல சதாவர்த்த பத்மி பத்ம நிபேக்ஷண, அனுகூலமா இருக்கப்பட்டவர், எதுக்கும் உங்களுக்கு அனுகூலமா தான் செய்யக்கூடியவர். அனுகூல ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடிய இதுல எல்லாமே அனுகூல, அனு ஒரு உபசர்க்கம், இல்ல கூலமா எல்லாமே உங்களுக்கு நன்மையாக செய்யக்கூடிய, அனுகூலமாக உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு முயற்சிகளுக்கு வேண்டிய முடிவுகளை உங்களுக்கு தரக்கூடியவர். அனுகூலமாக. அனுகூல சதாவர்த்தக, சத ஆவர்த்தக. சதங்கிறது 100, ஆவர்த்தனங்கிறது ரெப்பிட்டிஷன், புனக ஜென்மம் புனக மரணம். அது 100 100ன்னு சொல்றாங்க ஒரு எண்ணிக்கைக்காக, எண்ணத்திற்காக. சதாவர்த்தக நிறைய 100 மேல 100 புனரும் வந்துகிட்டே இருப்பார். இந்த இடத்துல இருக்கார். வர்த்தமான காலன்னு சொல்றாங்க இல்லையா, பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் டேஸ். இப்ப போய் திரும்பி இந்த இடத்துல இருக்கார் அவர். 100 வாட்டி இந்த இடத்துல இருக்கார். உங்களுக்கு 100 வருஷத்துக்கு அவர் இங்கதான் இருக்கார். சோ அனுகூல சதாவர்த்தக பத்மி பத்ம நிப ஈக்ஷண. பத்மி இகாராந்த ஸ்திரீலிங்கத்துல பத்மிக்கு லோட்டஸ் ஃபிளவர், இந்த தாமரை பூ இருக்கு இல்லையா, தாமரையன். பத்மி பத்ம நிப ஈக்ஷண, அவருடைய பார்வை, ஈக்ஷணங்கிறது பார்வை தான் நான் சொல்லுவேன். கண்ணு வந்து அக்ஷக, ஈக்ஷண அவருடைய திருஷ்டி, அவருடைய பார்வை. நிப போல, எதை போல? பத்மத்தை போல. தாமரை திருஷ்டி, தாமரை கண்ணன் சொல்ற மாதிரி. நிபங்கிறது அது போல, ஜஸ்ட் லைக், அது மாதிரின்னு சொல்றதுதான். நிபங்கிறது தனி வார்த்தை, அழகா எடுக்கணும் அதை. நிப ஈக்ஷண நிபேக்ஷண ஒரு புஸ்தகத்துல பிளஸ் இ சம்ஸ்கிருதத்துல சேரும் பொழுது ஏ ஆயிடும். சோ நிபேக்ஷண பத்மநாபோ ரவிந்தாட்ச பத்மகர்ப அனுகூல சதாவர்த்த பத்மி பத்ம நிபேக்ஷண. பத்மநாபோ அரவிந்தாட்ச பத்மகர்ப ஷரீர பிருது மஹர்தி ருத்தோ விருத்தாத்மா மகாக்ஷோ கரிடத்வஜஹ. பத்மநாபன், அவருடைய நாபம், நாபி பத்மம், தாமரை. பத்மநாப அரவிந்த அக்ஷகன், அரவிந்தம் வந்து சம்ஸ்கிருத தமிழ், இது தாமரை, அக்ஷக கண்ணு, தாமரை கண்ணன். பத்மநாபோ அரவிந்தாட்ச பத்ம கர்ப்பம், அவருடைய கர்ப்பம், அதாவது அந்த கர்ப்பம், அந்த பர்த், ஜன்மம் கொடுக்கக்கூடிய கர்ப்பப்பையே பத்மன் தான். அவர் தானே எல்லாரையும் உண்டாக்குகிறார். மனிதர்களுடைய கர்ப்பப்பை நம்ம அப்படி எண்ணக்கூடாது. கர்ப்பப்பைங்கிறது இந்த இன்ஃபினிட் ஸ்மால் டாட்ல இருந்து இந்த அளவற்ற புள்ளி, சிறு புள்ளி, அளவில்லாத ஒரு சிறு, அதை வந்து உங்களால் அளக்க முடியாது, அவ்வளவு சிறிது. அதுல இருந்து தான் அந்த கர்ப்பம் அப்படியே வந்தது, தி கோல்டன் எக் அப்படிம்பாங்க. ஸோ பத்மகர்ப்ப ஷரீர பிருது, அவருடைய சரீரம் பிருத். ஷரீர பிருத்னா என்ன அர்த்தம்? பத்மாட்ச ஷரீர பிருத்னா, பிருத்னா நான் முன்னாடியே சொல்றேன், உடுத்திக்கிறது, அணிதல். சரீரம், அவருடைய சரீரம் இதெல்லாம் பத்மநாபத்தை அணிந்துட்டு இருக்கு, பத்ம கர்ப்பத்தை அணிந்துட்டு இருக்கு, அரவிந்த அக்ஷம், இதெல்லாம் தான் அவருடைய சரீரம். அவருடைய திருஷ்டி பத்மம், எல்லாமே பத்மம் தான் வருது அவருக்கு. லோட்டஸ் அப்படி விரிகிற மாதிரி தாமரை தான். ரிஷிகள் அவரை பத்தி ரொம்ப அழகாக புகழ்ச்சி செய்கின்றார்கள். பத்மநாபி பத்மகர் மஹர்திருத்தோ விருத்தாத்மா மகாக்ஷோ கருடத்வஜ. மஹர் ரித்திஹி மஹர்தி ரித்தஹ, மஹஹ ரித்தி ரித்தஹ. இந்த ரித்தி ரித்தஹ எல்லாம் உங்களுக்கு தெரியும். சம்ருதி எல்லாம் கணேஷ். செழிப்பு, அதிகமாக செழித்தல், பொங்குதல். அந்த ரித்திய, அந்த பொங்குதல ரித்தஹ அவர்தான், அந்த பொங்க கூடியவரும் அவர்தான். அதான் அப்படி அந்த அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கணும். ரித்தி ரித்தஹ. இந்த நவுன் ஃபார்மேட்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம். இந்த சம்ஸ்கிருதத்தில் மேஸ்குலின் ஜெண்டருக்கு, ஆண்லிங்கத்துக்கெல்லாம் அந்த அந்த சொல், நாமச்சொல்கள், சாதாரண நாமச்சொல்லாம் வரும். அப்போ இந்த நாமச்சொற்கள்லாம் இந்த மாதிரி வரைச்செல்லாம் அந்த ரித்தஹ அப்படிம்பாங்க. ரித்தி ரித்தஹ இக்காராந்தத்தில். ரித்திங்கிறது அது அப்டிராக்ட், அது வந்து அந்த சுபாவம், அந்த அபண்டன்ஸ், இந்த
செழிப்பாக இருக்கிறது. செழித்தல், செழித்தல் கொடுக்கக்கூடியவனே செழித்தலன், எப்படி வேணா நீங்க வைத்துங்க. அந்த மாதிரி தான். ரித்தி ரித்தாத்மா, மகர்தி ரித்த ரித்தாத்மா, மகாக்ஷோ கருடத்வஜ. மகாக்ஷக, இந்த கருடத்வஜங்கிறது மகாக்ஷகன்னு பெரிய கண்ணு, அதாவது அவ்வளவு பவர்ஃபுல் கண்ணு, அவ்வளவு சக்தி வாய்ந்த அக்ஷகங்கிறது கண்ணு, அவ்வளவுதான். மகா அக்ஷக கருடத்வஜ. கருடம் துவஜங்கிறது கொடிக்கம்பு, கொடிமரம், துவஜகம் பிளாக், கொடி. எப்படிப்பட்ட கொடி? கருடத்வஜ, கருடனுடைய கொடியை கொண்டவர் அர்த்தம் மகாவிஷ்ணு. கருடனுடைய கொடியை கொண்டவர் அப்படின்னா, கருடன்ங்கிறது வானத்தில் பறக்கக்கூடியது. இந்த வானத்தில் பறக்கக்கூடிய சக்தியை எல்லாமே அவர் தன்னுடைய அம்சத்துல, அவருடைய கொடியில வச்சுன்னு அப்படி பறக்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை ரிஷிகள் நமக்கு கொடுக்கறாங்க. கருடத்வஜ, அவருடைய கொடிக்கம்பம் கருடன் தான், அது இல்லைங்கள, வைனதேயன், அது கருடனுடைய பேரு. ஆனா அந்த 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 சக்தியை கொடுக்கறாங்க. அதாவது அவ்வளவு பறக்கக்கூடிய அந்த கருடனுக்கும் அவர் சக்தி கொடுக்கிறார். அந்த கம்பத்தோட அந்த கருட துவஜன, அந்த துவஜத்துல அப்படி கருடனோட பறக்கிற மாதிரி தான் அவருடைய வாயு வாகனமே அப்படின்னு ரிஷிகள் அவர்கள் கூறுகிறார்கள். அதுலக ஷரபோ பீமோ சமயஜ்ஞோ, அதுலக ஷரபக பீமக சமயஜ்ஞோ ஹவிர் ஹரிஹி. அதுலக, துல்னா, துலனங்கிறத ஒப்பிட்டு பார்த்தல், கம்பேர். அதுலக, அவரை ஒப்பிட்டு உங்களால் பார்க்க முடியாது. இன்னாருக்கு இன்னார் ஒப்பிடுதல், காளிதாசர் கூட சொல்லலாம், ககனம் ககனாக்காரன், வானத்துக்கு ஒப்பு வானந்தான்னு, அதை கூட பண்ண முடியாது. அதுலக, அவர் ஒப்பிடவே முடியாது. அ பிளஸ் துலக, துலகங்கிறது கம்பேரிசன், ஒப்பிட்டுதல். இது அவனு போட்டதுனால எதிர்மறை அர்த்தம், ஆப்போசிட். அவரை இன்கம்பேரபிள், ஒப்பிட்டு பார்க்க முடியாதவர். அதுல ஷரபக, ஷரபேஸ்வரன் சொல்றாங்க இந்த இடத்துல. ஷரபக பீமக, பீமகங்கிறது தைரியசாலி. பீமங்கிறது அந்த பீமக இல்ல, மகாபாரம் பீம இல்ல. பீமகங்கிறது பொதுவாக சம்ஸ்கிருதத்துல பீமத்துவம், பீமகங்கிறது தைரியம். ஷரபேஸ்வரன், ஷரபகங்கிறது உங்களுக்கு தெரியும், சிவனுடைய அவதாரம்னு சொல்லுவாங்க. சிம்மத்தோடைய ரூபங்கள், 8 தலைகள் 6 கால்கள்லாம் இருக்கும். அது ஒரு விகாரமான ஒரு உருவம் ஷரபக. அவரும் விகாரம்னா அவ்வளவு பவர்ஃபுல், நீங்க சாதாரண நினைச்சுக்காங்க. அப்படி கூட அந்த நரசிம்ம அவதாரத்தை அர்த்தம் வச்சுன்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஷரபக, ஷரபேஸ்வரன் தான் அதான் அர்த்தம். 8 கை 8 தலை 6 கால் அந்த மாதிரி சிம்ம உடம்பு எல்லாம் வச்சு இருக்கக்கூடியவர் தான் அவரும். அதுல ஷரபக பீமக, தைரியவான். அதுல ஷரபோ பீமோ சமயஜ்ஞம் ஹவிரஹரி. யஜ்யம், சம யஜ்யம், எல்லா யஜ்யங்களும். யஜ்யங்கிறது ஹோமம், யாகம். நம்ம கல்லை இதை வச்சுட்டு, சவித்தியை வச்சுட்டு, விறகு வெட்டியை வச்சுட்டு நம்ம பண்றோம். அக்னிஹோத்ரி ஹோமங்கள்லாம் பண்றோம் வீட்டில், கணபதி ஹோமம்லாம் பண்றோம். அந்த மாதிரி ஹோமங்கள், யாகங்கள், யஜ்யங்கள் கொஞ்சம் கூட பெருசு. சமயஜ்யம், எல்லா யஜ்யம் சமந்தான் இருக்கு. சமயஜ்யம் ஹவிர், அந்த ஹவிஸ் கூட ஹரிஹி. யஜ்யம் மட்டும் இல்ல, ஹவிஸும் சமந்தான் இந்த ஹரிக்கு. ஹரிங்கிறது மகாவிஷ்ணு, இதான் அர்த்தம். அப்படி பிரிச்சு பார்க்கறத பதம். ஹவிர் ஹரிஹின்னு வரும். அது ஹவிஸ், அது ஹவிஸ் பிளஸ் ஹரிஹி. ஹவிர் ஹரிஹி சர்வலக்ஷண லக்ஷண்யோ லக்ஷ்மிவான் சமிதி ஜய. சர்வ லட்சணம், எல்லா லட்சணங்களுக்கும் லட்சணம் அவர் தான். நல்ல லட்சணம், கெட்ட லட்சணம். இப்போ ராமாயணத்தில் கூட பாவம் மண்டோதரிக்கு வந்து ராவணன் யுத்தம் கிளம்புற காலத்தில் மங்களஹாரத்திரி எடுக்கிறச்ச அந்த தீபம் அணைஞ்சு போயிடுறது. அது வந்து ஐயோ அமங்கலம் அமங்கலம்னு சொல்லுவாங்க. அந்த சர்வ லட்சணம், அந்த லட்சணமும் சரி. நல்ல ராமருக்கு கை துடிச்சது அப்படி எடுக்கிறச்ச, இடது கை துடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. லட்சணங்கள்லாம் இருக்கு. சர்வலக்ஷண லக்ஷண்யோ லக்ஷ்மிவான், அவர் தான் லக்ஷ்மிவான். லக்ஷ்மிபதி அவர் தான். தனத்தினுடைய அதிபதி அவர் தான். தனமே அவர் தான். தனங்கிறது என்ன, ஒரு தனம் ரூபா என்ன சொல்றாங்க, தங்க நாணயம் இல்லைன்னா ரூபாய், இல்லைன்னா நம்ம கரன்சி நோட்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார், ரூபாய் நோட்டுகள்லாம் கிடையாது. இது வந்து தனங்கிறது, வேத தனங்கிறது எல்லா விதத்திலையும் உங்கள் மகிழ்ச்சி, உங்களுடைய சுபாவங்கள், உங்களுடைய வாய்மை, உங்களுடைய நன்மை, சகோதரத்துவம், உங்களுடைய எல்லாவர்களுக்கும் செய்யும் உதவிகள் நிறைய இருக்கு அதில். ஸோ லக்ஷ்மிவான் சமிதி ஜேய. இந்த சமிதியை ஏன் கொண்டு, சமிதினா சபா, அசோசியேஷன், சபா. ஜேய
ஞானமுடையவர். எல்லா சமிதி எல்லா சபா, அதாவது அவங்க என்னன்னா மகாபாரதத்தில் உங்களுக்கு சிசுபாலம் கந்தர்வம் அப்புறம் துரியோதரியுடைய வஸ்திரா இதெல்லாம் பண்ணினதெல்லாம் அவர் இந்த சபையில் இருந்தார். தண்டிக்கக்கூடியவர்களை தண்டிக்கப்படுபவர்களை அவர் தண்டித்தார். யாரெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டுமோ அவர்களெல்லாம் தண்டித்தார். அதெல்லாம் எல்லா சமிதியும் அவருக்கு தெரியும். சமிதி ஜய விக்ஷரோரோஹிதோ மார்கோ ஹேத்துர் தாமோதர சக. விக்ஷரகனங்கிறது க்ஷரகம் க்ஷயம்லாம் என்னன்னா அழுகி போகிறதுன்னு அர்த்தம். விக்ஷரங்கிறது அவருக்கு அழுகி போகவே முடியாது. அழுகுதல்கிறது எல்லாமே அழுகும், இயற்கையில் எல்லாமே அழுகும். ஈவன் யுரானியம் 235ங்கிறது அந்த யுரானியம் வெடிகுண்டெல்லாம் அணுகுண்டெல்லாம் பண்ணுறாங்களே, அது கூட 70 கோடி வருஷம் ஆகும். பாதி லைஃப் தான் அப்போ கூட அழிந்திருக்கும். பட் அதுவும் அழியுங்கிறான். அதனால எல்லா அணுக்களும் அழியும். ஹைட்ரஜன்கிற டக்குன்னு போயிடும். அதனால அழியக்கூடிய அணுகள் அழியும், இறக்காது வேற, அழியும். ஆனால் விக்ஷரக இவர் அழியக்கூடியவர் அல்ல. அவரை உங்களால் அழிக்கவும் முடியாது. அவர் இயற்கையால் அழியக்கூடியவரும் அல்ல. விக்ஷரக ரோஹிதக மார்கக. இந்த ரோஹிதங்கிறது சிகப்புன்னு அர்த்தம். சில பேர் மீன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்படி இல்லை. மார்ககன்னு வரதுனால இந்த உலகம் வெடிச்சு சிதறத்தி நான் சொன்னேன். அதாவது 13.72 பில்லியன் லைட் இயர்ஸ்க்கு முன்னாடி 1372 கோடி வெளிச்சத்தின் வேகத்து போட்டிங்கெல்லாம் அந்த வருஷம் அவ்வளோ கணக்குக்கு முன்னாடி. அப்போ பேக்ரவுண்ட் ரேடியேஷன் பின்புறமாக வந்த அந்த சக்தி வாய்ந்த அந்த ஜொலிப்பு சிவந்த கலர் தான். அந்த மார்க்கம், அந்த வழிகாட்டி, அந்த வழி, அதான் மில்கிவேலாம் சொல்றாங்க, அந்த வழி இவர் தான். எவ்வளோ அழகா. ஏன் அந்த ரோஹித, அந்த மீன், நீங்க உடனே மீன் அவதாரத்தை எடுத்துடாதீங்க. விக்ஷரக அழியக்கூடியாத அந்த ரோஹிதக சிகப்பு மார்க்கம் அவர் தான். விக்ஷரோ த பேக்ரவுண்ட் ரேடியேஷன் பாத், அதான் நான் சொல்றேன், அது சிகப்பு தான். விக்ஷரஹோ ரெட்டிஷ், சிகப்பு கலர் உடையது. விக்ஷரக ரோஹிதோ மார்கோ ஹேத்துஹுர், காரணம், ஹேத்துனா காரணம். தாமோதர சக, அவர் தான் இதுக்கு காரணங்கிறாங்க. இந்த மார்க்கத்துக்கு அது கொஞ்சம் சேர்த்துக்கணும், சம்ஸ்கிருதத்தில் கொஞ்சம் அன்வயம் பண்ணணும். இந்த மார்க்கத்துக்கு அவர் தான் ஹேத்து. அது கூட தான் தாமோதர சக. அவர் இந்த தாமோதரக தாமாங்கிறது மாலை, நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். நிறைய அர்த்தங்கள் இருக்கு. தரக மாலை சூடி கொண்டிருக்கப்பட்டவன், சக அதோடு இருக்கப்பட்டவன் தான் அந்த தாமோதரன் தான். கடைசியில் அவன் தான் மாலை அணிந்த அந்த விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ, அந்த அன்டிகேயிங் ரெட்டிஷ் பாத், அதான் அர்த்தம் அதுக்கு. அதுதான் ஈஸ் அ காரணா, ஈஸ் அ ரீசன் ஃபார் தட் மார்க, த ரெட்டிஷ் பாத். அண்ட் தாமோதரஹ இஸ் ஆல்வேஸ் வித் கார்லண்ட்ஸ், adorned with garlands, with that saha. Saha சாதாரணமாக மயா சக எங்கூட வந்தான், வித் எல்லாங்கன்னு வரும். சக அதான் அர்த்தம் இங்க. பட் சக தௌத்தேன்னு ஒன்று இருக்கு, அது வெறும் சக அஹ வராது. அது அவன் சக தௌ 2 பேர், அவங்க 2 பேர் அப்படி வரும். ஸோ ஹேதுர் தாமோதர சக மஹீதரோ மகாபாகோ வேகவான மிதாசனஹ. மஹீதரஹ திரு தாத்து எல்லாம் உடுத்தி கொண்டிருக்கப்பட்டவன் தான் மஹீதரஹன். பெரிய உடுத்தி கொண்டிருக்கப்பட்டவன். எதை பெரிய உடுத்தி கொண்டிருக்கப்பட்டவன்? இந்த பிரபஞ்சத்தை அவன் தான் ஆடையாக அணிந்து கொண்டிருக்கிறான். தரகங்கிறது அணிதல், அணிந்து கொண்டிருப்பவன் தரக. மஹி பெரிய, எல்லாம் கிரேட்டஸ்ட். மஹீதரக மகாபாக. பாகங்கிறது விபாகம், நம்ம சொல்றோம் இல்லையா, 16வது பாகங்கிறேன் இல்லையா, அதுதான் மகாபாக. எல்லாத்திலையும் பெரிய பெரிய விபாகங்கள் அவன் தான், போர்ஷன்ஸ். மஹீதரக மகாபாக வேகவான மிதாசனக. வேகவான்ங்கிறது லைட் மாதிரி, அவன் சூரியன் மாதிரி ஃபாஸ்டஸ்ட். வேகவான் எப்படி எல்லாம் கொண்டு வராங்க பாருங்க. வேகவான் மித அசனக மிதாசனக. மக அசனக மகாசனக பார்த்தோம். அசனகங்கிறது சாப்பிடுதலா, டெவோரிங், அருந்துதலா இருக்கலாம். அசனகங்கிறது உட்கொள்வது, சாப்பாடை உட்கொள்வது, உணவு அருந்துவதுலாம் அசனக. ஆனா மித அரசன இங்க கஞ்சத்தனமாக குறைவாக சாப்பிடப்பட்டவன் அர்த்தம். மிதங்கிறது ஃப்ரூகல், ரொம்ப கம்மி, குறைவாக
ரொம்ப ஆராய்ந்து அளவோடு அப்படின்னு வரும். அந்த மித்தங்கிற பெரிய அர்த்தம். மித அசனக, கொஞ்சமாக சாப்பிடப்பட்டவன் தான் அந்த மகாசனமாகவும் இருக்கான், மித்தசனமாகவும். அப்படிலாம் அவர் சாப்பிட மாட்டான், அப்படிலாம் மகாசனமாக இருந்தானா நீ நானும் இன்னைக்கு பேசிட்டு இருக்க மாட்டோம், எல்லாம் அவர் வயிற்றுக்குள்ளேயே போயிருப்போம். மித அசனக, நம்ம இருக்கார் நிதானமா ஸ்டெடியா அந்த உலகத்துக்கு இருக்கின்ற ஆயுஸ் தான் அவர் கொடுத்துட்டு இருக்கார். அது போய்கிட்டு இருக்கு. நம்ம காரிய கர்மாக்கள்லாம் பலன்கள்லாம் அனுபவித்து நிதானமாக, அதுக்கு தான் மித அசனகன்னு சொல்றான். இல்லை சொல்ல வேண்டிய ரிஷிகள் சொல்ல வேண்டிய இந்த பதத்துக்கு அர்த்தம் இல்லை. சரி, இத்துடன் இந்த இதை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் பார்க்கலாம். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.